குக்கீஸ் கிளாஸை ரிப்பீட் பண்ணதுக்கு காரணமே நிறைய பேர் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக திரும்ப வைங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால தான். நேற்று நடந்த குக்கீஸ் கிளாஸ்க்கு கிட்டத்தட்ட 14 பேர் வந்திருந்தாங்க. அதில் 10 பேர் மதுரையில் இருந்தோம், ஒருத்தங்க கன்னியாகுமரி, அப்புறம் சிவகங்கை, காரைக்கால், இன்னொருத்தங்க தேனியில இருந்து. இவ்வளோ தூரத்துல இருந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண வந்திருக்காங்கிறப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வந்திருந்த அத்தனை பேருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப ஆர்வத்தோட சூப்பராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க. எந்த விதத்துலையும் போர் அடிக்காமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல் ஃபன்னோட, ஃபுல் எனர்ஜியோட அழகாக அவங்க கைப்பட எல்லா குக்கீஸும் பண்ணாங்க. இந்த தடவை வந்த பேட்ச் பயங்கர கலகலப்பாக, பயங்கர ஜாலியான ஒரு பேட்சாக இருந்துச்சு. எப்படிடா இத்தனை பேரை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்னு பயந்துட்டு இருந்த எனக்கு அவங்களோட அந்த ஒரு கலகலப்பான ஒரு அணுகுமுறை ரொம்ப மனசுக்கு தைரியமாக கிளாஸை ஹேண்டில் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ப்ரௌனி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போன ஈஸ்வரி மேம் இன்னைக்கு கிளாஸ்க்கு வர்றப்ப அவங்க கத்துட்டு போன அந்த ப்ரௌனில ஹெல்த்தி வெர்ஷனை செஞ்சு கொண்டு வந்தாங்க. பக்காவா இருந்துச்சு, 100% பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதுலயும் மற்றவங்க எல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்து அவங்க ரிவ்யூ எனக்கு கொடுத்ததை நான் சொன்னா சரியா வராது, நீங்களே கேளுங்களேன். வாழ்க வளமுடன்ப்பா. நான் திருச்சியிலேருந்து சந்திரான்னு சொல்லி அன்னைக்கு ப்ரௌனி கிளாஸ் வந்திருந்தேன்ல, அவங்க தான்ப்பா பேசுகிறேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம். காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4 o'clock வரைக்கும் எங்களுக்கு அந்த டயர்ட்னஸே தெரியலப்பா. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு, எப்படின்னா ஒரே நாளில் 7 வெரைட்டி சொல்லித்தரேங்கிறாங்களே, நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க, பட் நான் கற்றுக்கணும். எனக்கு பேக்கிங்கில் ஒரு ஏபிசிடி கூட எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. அந்த டே ஃபுல்லாகவே அப்படி இது சிரித்த முகத்தோட, கொஞ்சம் கூட அலுப்பு சலிப்பு இல்லாமல் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வாழ்க வளமுடன் வித்யா. ஹாய் மேம். ப்ரௌனி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, அப்படியே பக்கா நீங்கள் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. பையன் கூட ஹெல்ப் பண்ணான், ரொம்ப நல்லா வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவன் ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு வேற கேட்டிருக்கான், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருந்தது. இது கப் கேக் பண்ணது சாக்கோல பண்ணது. இது நார்மல் வெனிலா கப் கேக்கு அம்மாவுக்கு கொடுத்தேன். கப் கேக் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப வயசானவங்க, அவங்களும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ப்ரௌனி வீட்டுல எல்லாருக்கும் அவ்வளோ பக்காவா பிடிச்சு போச்சு. சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேம், 2 பேருக்குமே. இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு எனக்காக ரிப்ளை பண்ணதே பெரிய சந்தோஷம். அதை செஞ்சு பார்த்தது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்ன மாதிரி அவங்க பையன் ஆஃபீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அவங்க ஆஃபீஸில் அத்தனை பேரும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ப்ரௌனி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதா இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருந்தப்ப சொன்னாங்க. கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட இந்த சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய ஊக்குவிப்பு. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.